அமராவதி புதூர் அருள்மிகு ஆதனமிழகு ஐயனார் அருள்மிகு அமராவதி பெரிய கருப்பர் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள அமராவதி புதூர் கிராமத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஆதனமழகி ஐயனார் அருள்மிகு அமராவதி பெரிய கருப்பர் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மார்ச் 10ஆம் தேதி காலை மங்கள இசை, அனுஞ்சை விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வசனம், கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது. மாலை வாஸ்து சாந்தி, பிரவேசபலி, மிருசங்கிரகணம், அங்குரார்பணம், ரக்ஷாபந்தனம், கலாகர்ணசனம், யாகசாலை பிரவேசம், முதற்கால யாக பூஜை ஆரம்பம் நடைபெற்றது. தொடர்ந்து 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜை மார்ச் 11ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணிக்கு மேல் மகா பூர்ணகுதி தீபாராதனை நடைபெற்று 10 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் குன்றக்குடி பொன்னம்பல தேசிக பரமாச்சாரியார், கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன், காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி, அமராவதி புதூர் நாட்டார்கள், கிராம பொதுமக்கள், சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அமராவதி புதூர் அருள்மிகு ஆதனமிழகு ஐயனார் அருள்மிகு அமராவதி பெரிய கருப்பர் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள அமராவதி புதூர் கிராமத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஆதனமழகி ஐயனார் அருள்மிகு அமராவதி பெரிய கருப்பர் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மார்ச் 10ஆம் தேதி காலை மங்கள இசை, அனுஞ்சை விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வசனம், கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது. மாலை வாஸ்து சாந்தி, பிரவேசபலி, மிருசங்கிரகணம், அங்குரார்பணம், ரக்ஷாபந்தனம், கலாகர்ணசனம், யாகசாலை பிரவேசம், முதற்கால யாக பூஜை ஆரம்பம் நடைபெற்றது. தொடர்ந்து 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜை மார்ச் 11ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணிக்கு மேல் மகா பூர்ணகுதி தீபாராதனை நடைபெற்று 10 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் குன்றக்குடி பொன்னம்பல தேசிக பரமாச்சாரியார், கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன், காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி, அமராவதி புதூர் நாட்டார்கள், கிராம பொதுமக்கள், சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.